இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் சிந்திப்பாங்க, புலம்புவாங்க. உண்மையாக இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாக அதிகாலையிலே எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் அவங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சாங்களோ அந்த நாள்லேருந்து அதிகாலையே எழுந்து தேவனத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சொந்த பந்தங்களால் வருகிற நிந்தனைகள், சுற்றி இருக்கிற ஜனங்களால் வருகிற நிந்தனைகள், போராட்டங்கள், அவர்கள் நினைத்ததெல்லாம் அடைய முடியாது, அடையக்கூடாதும் என்று வேதவசனம் சொல்லியிருக்குது. அப்போ மாம்சத்தில் நினைக்க முடியாது, தேவ திட்டத்துக்கு தான் அவங்க காத்திருக்க முடியும், சித்தத்தை தான் காத்திருக்க முடியும். இவ்வளவுலாம் அவங்க இருக்கும்போது திடீர்னு அவங்க வாழ்க்கையில் குழப்பம் வந்துடும். நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோம், இருந்தும் நமக்கு ஒவ்வொரு நாளும் இப்படியே நம்ம இந்த பாடுகள்லையும் இதிலே கடந்து செல்ல வேண்டியிருக்குதே. எத்தனையோ பேர் ஆண்டவரே தேடாமல் இருக்காங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. எத்தனையோ பேர் துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, அவங்களும் பார்த்தா புதுசாக என்னத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சில சமயம் இப்படி கண்கள் பாய்ந்து புலம்பல் வந்துடும் வாழ்க்கையில். அப்படியே மனசுக்குள்ளே புலம்புவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களோட சபைக்கு வந்து நல்ல விசுவாசியாக இருந்தவங்க இன்றைக்கி திடீர்னு சபைக்கு வராமல் ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் அடைஞ்சிட்டு அவங்க கூட உங்களை பார்த்து கேட்கலாம், என்னையா நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் பார்த்தியா, நீ ஆண்டவர்னு ஓடுற, உனக்கு என்னப்பா, நீ என்ன இப்படி புலம்புற, நாங்கள்லாம் ஓவராக இருக்க மாட்டோம், கொஞ்சம்தான், ஏதோ கொஞ்சம் இருந்துக்கணும், அதனால் ஓவராக ஆண்டர்னு போனாலும் நீ என்னத்தை கண்ட இப்படின்னு கேட்குற அளவு கூட வாழ்க்கை இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் ஒருவனுக்கு இதே தாங்க நடந்திருக்கு. அவனுக்கு இதே தான் நடந்திருக்கு. அவன் தேவ சன்னிதானத்தில் அநேக நேரம் வந்து ஆண்டவர்கிட்ட இப்படி புலம்ப முடியாது. நம்ம மனசில் வேணால் நினைக்கலாம், ஆண்டவர்கிட்ட இப்படி புலம்ப அவர் அனுமதிக்கவே மாட்டார், இப்படி புலம்புற ஜபத்தை அவர் கேட்கவே மாட்டார். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவன் மனதுக்குள்ளே நினைக்கிறான், நினச்சிக்கிட்டே இருக்கும்போது துன்மார்க்கரெல்லாம் சுகித்து தானே இருக்கிறாங்க, எல்லாருமே நலமாக தானே இருக்கிறாங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் தேவனுக்குள்ளாக மூழ்குகிறான், இன்னும் ஜெப நேரத்தை அதிகப்படுத்துகிறான், இன்னும் தேவனை துதிக்கிறான். தேவனை துதித்து தேவனுக்குள்ளாக மூழ்க தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வரைக்கும் அங்கு ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை அவன் பார்க்கிறானாம். அங்கே பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் துன்மார்க்கரை சறுக்கலின் பாதையிலே நடத்துகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் துன்மார்க்கரின் வழிகளை கவிழ்த்து போடுகிறார். அதற்கு அடுத்தபடியாகத்தான் அந்த சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறான். இன்றைக்கு அதுதான் சிந்தனை. 73ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். ஆம், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த சங்கீதத்தில் இப்போ நான் பேசின எல்லா காரியங்களும் இந்த சங்கீதத்தில் இருக்குது. அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே துன்மார்க்கருடைய முடிவை காணும் போது ஒன்றை உணர்கிறான், ஆண்டவரே எனக்கோ நான் உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலமையா. உம்மை அண்டிக் கொண்டிருக்கிற யாரையும் நீர் சறுக்கலின் பாதையில் நடத்துகிற தேவனே அல்ல, நீர் அவர்களை நேர் பாதையில் நடத்துகிறீர். அவங்களுடைய இருதயம் இரவிலே படுக்கையில் இளைப்பாறுகிறது. அவர்கள் எந்த நேரமும் உம்மோடு பேசுகிறார்கள். தேவனாகிய நீரும் அவர்களோடு கூட இடைபெறுகிறீர். இதில் மாற்றமே இல்லை. ஆனால் உம்மை விட்டு வழி விலகிற யாவரும் சங்கரிக்கப்பட்டு தான் போவாங்க, இந்த பூமியின் அழிவுக்கு தான் ஆளாவாங்க. உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். உண்மையாகவே உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பரலோகம் ஒன்று வைத்திருக்கிறீர். அந்த பரலோக வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று இந்த பூமியிலே உம்மை இறுக பற்றி கொண்டவர்களுக்கு இந்த பூலோகத்திலே நீர் வழியை வாய்க்க பண்ணுகிறீர். ஆகவேதான் ஒரு வசனம் சொல்லுவான், பரலோகத்திலே உம்மை அல்லாமல் யாருண்டு, பூலோகத்திலே உம்மை அன்றி வேறு விருப்பம் இல்லையே. வசனம் இருக்குதா பாருங்க, 25ஆம் வசனத்தை படிங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகத்தான் போகுது. இந்த பூமியின் வாழ்க்கையில வாழ்கிற யாருக்கும் நிம்மதி கிடையாது. எல்லாவற்றிலும் முடிவிலே சங்கடம், சஞ்சலம், வருத்தம், வேதனை, சோதனை தான். ஆனால் உம்மை அண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் நீர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். அந்த பரலோகத்தில் உம்மை தவிர வேறு ஒருவரும் ஆளுகை செய்ய மாட்டாங்க, நீரே ஆளுகை செய்கிறவர்.
அவ்வளோ பெரிய ஆளுகைக்குரியவர். அண்ட சராசரங்களையும் நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும் பரலோகத்தின் தூதர்களையும் சர்வ சேனைகளையும் சர்வ சிருஷ்டிகளையும் பால்வழி அண்டங்களையும் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் பரலோகத்திலிருந்து என்ன ஆகிறாரு? மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். இவன் எந்த அளவுக்கு ஆசாப்பும் ஜெபித்திருப்பார். ஆனால் இந்த அளவுக்காக சொல்லுகிறார், பரலோகத்திலே உண்மை அல்லாமல் ஒரு மெய்யான தேவனை கண்டுபிடித்து விட்டார், மெய்யான வழியை அறிந்து விட்டார். மெய்யான தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு மெய்யான பரலோகம் உண்டு, மாற்றமில். தனி மனிதனுடைய ஜெபம். இது ஆசாப்பின் பாட்டு, ஆசாப்பின் சங்கீதம் என்று தான் ஆரம்பிக்குது. ஆசா பாடுகிறார் தேவனை நோக்கி. நான் உள்ளத்தில் இவ்வளவு புலம்பல வைத்திருந்தேன், இவ்வளவு தூரம் வேதனைப்பட்டேன், துன்மார்க்கரெல்லாம் இப்படி நல்லா தானே இருக்காங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனாலும் இன்னும் உடைய சன்னிதானத்தில் நான் ஜெபிக்கிறேன். எனக்கு நீர் என்ன சொல்கிறோம் அதன்படி நான் நடக்கிறேன் என்று என்னை ஒப்பு கொடுக்க உங்களுடைய பரிசுத்த பருவத்துக்கு என்னை கொண்டு போய் அங்கு இருக்கிற திட்டங்களை எல்லாம் எனக்கு காண்பிக்கும் போது துன்மார்க்கர் ஒன்றுமே இல்லை, அது காற்று பறக்கடிக்கிற பதரை போல ஆகிறாங்க. ஆனால் எனக்கோ பரலோகத்தில் இடம் உண்டு என்பதை காட்டிடும் பரலோக தேவனே நீரே எனக்கு இடம் தருகிறவராகவும் இருக்கிறீர் என்று பாடுகிறார். அதுதான் பரலோகத்திலே உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு. அப்போ அந்த பூலோகத்தில் என்ன விருப்பம் வேணும்? அந்த பரலோக தேவனின் விருப்பம் செய்யணும். களியாட்டத்தும் வெறியாட்டமும் கிடையாது. அது சொற்ப நேரம் சந்தோஷத்தை தரலாம், ஆனால் ஆயுள் முழுவதும் அது வருத்தத்தையே கொண்டு வரும். வேடிக்கை பேச்சு, கேளிக்கை பேச்சு, எதில் வேணா உட்கார்ந்து இருக்கலாம், அதுவும் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொண்டு வரலாம், ஆனால் ஆயுள் முழுவதும் அது துக்கப்படுத்தும். ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல செய்த சில தவறுகளின் பிழைகள் உங்கள் ஆயுசு வரைக்கும் அது உங்களை துக்கப்படுத்துதானே செய்து. ஆனால் ஆசாப் அவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கப்பட்டவனாய் பரலோகத்தின் தேவனை அண்டிக் கொள்கிற ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே தான் தனி ஒரு மனிதனாய் தேவனிடத்தில் இந்த விண்ணப்பத்தை, இந்த பாடலை பாடி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னது? எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலமாக இருக்குது? கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். திடீர்னு உலகத்துக்கு பின்னாடி போயிருவீங்க, திடீர்னு எதுக்கோ பின்னாடி போய்கிட்டு இருப்பீங்க, அதை பிடிச்சிக்கலான்னு. அதெல்லாம் காணல் நீர் தாங்க, கிடைக்காது. கிடைச்சாலும் அது நிலைக்காது. அது ஒருவேளை இருந்தாலும் உங்களுக்கு ஆயுசு நாள் எத்தனைன்னு தெரியாது. காணல் நீரான மாயையை பின்பற்றி போவதை காட்டிலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஏன் இந்த பூமியிலே பரலோகத்தில் தேவனை அண்டிக் கொள்ளாத உலகத்தின் காரியங்களையே பின்பற்றி உலகத்தில் இருக்கிற இந்த அறிவியல் மாற்றங்களையே நம்பி இது போதும் இது போதும் இது போதும், இந்த பூமியில் எப்படியாவது வாழ்ந்தணும் நினைக்கிற எல்லாத்துக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்னது? கொஞ்ச காலத்திலே பூமி பற்றி எரியும், கொஞ்ச காலத்திலே பூமி அக்கினிக்கு இரையாகும். இன்னைக்கு விஞ்ஞானங்கள் கண்டுபிடித்து சொல்வது அதுதான். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. கொஞ்ச காலத்தில், இனி கொஞ்ச காலம்தான் பூமியுடைய ஈர்ப்பு விசை குறைகிறது. ஆகவே பூமி சுழற்சி நிற்கிறது. பூமி சூரியனை நோக்கி என்ன ஆகிட்டு இருக்கு? நகர்ந்து கொண்டு இருக்கிறது, போய்கொண்டு இருக்கிறது. புவி வெப்பமயமாதல் அதிகமாகும், பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகும். புவி வெப்பமயமாதல் ஆகிறதுனாலே மனுஷனுடைய சரீரத்திலே கொப்புளங்களும் புண்களும் ஆறாத வடுக்களும் என்னாகும்? ஏற்படும். எல்லாமே இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பெருகும். பூமி இருக்க 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 உபத்திரவத்தையே தான் இனி அனுபவிக்கும். இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு தப்பித்துக்கொள்ள தேவன் தம்முடைய திட்டத்தின்படி பரிசுத்த வேதாகமத்திலே வானம் பூமி தோன்றும் முன்னமே, வானம் பூமி எப்படி தோன்றப் போகிறது, எப்படியாக மனுக்குலத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி, இந்த மனுக்குலத்தை எப்படியாக நான் மீட்கப் போகிறேன், இவர்களை தன்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன் என்கிற அடையாளத்தையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதிவிட்டார். இதையெல்லாம் உணர்ந்த ஆசாப் தான் சொல்கிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். உங்களுக்கு எது நலம்? நீங்கள் தான் பார்க்கணும். இனி கொஞ்ச காலத்திலே துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர்கள், எப்படியோ கண் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வராதபடி இருக்கவே இருக்காது. நீங்களும் காலத்தை பார்த்து ஞானிகளாய் மாறுங்க.
நீங்களும் இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் தரித்து கொண்டு கர்த்தரும் வேணும் உலகமும் வேண்டும் இல்லாதபடி கர்த்தரே எனக்கு போதும் என்று இந்த ஆசாப்பை போல தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நலம் என்று அண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா பூமியில் என்ன சம்பவிக்கும்? சங்கீதம் 2:12 கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஏன் ஆசாப்பு அங்கே சொன்னார், உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அவருடைய கோபம் எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி மீறி நடக்கிறவர்களுக்கு அந்த கோபம் இருக்கும். இதன்படி வாழ்கிறவர்களுக்கு பரலோகம் இருக்கும். எல்லா விடையும் கையில் கொடுத்து அதை நீங்கள் அனுதினமும் வாசிக்கிற ஒரு புத்தகங்க. எப்படி பார்த்தீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் மறந்துட்டேன்னு எதையுமே சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள்ள அன்றைக்கு தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனாய் ஆசாப் இருந்தாலும் அவன் தேவனுக்குள் வளருகிற ஒரு மனிதனாய் அவனை பார்த்து அநேகர் தேவனை இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், தேவனுக்குள்ளாக இப்படித்தான் வாழ வேண்டும், தேவனிடத்தில் ஜெபித்தால் தேவன் இப்படியாக பதிலை தருவார் என்பதை ஆசாபின் வழியாய் அறிகிற அளவுக்கு அவன் தேவனை அண்டிக் கொண்டான். இன்னைக்கு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களாம் நினைப்பீங்க நாங்களும் தேவனை அண்டிக் கொண்டு தான் இருப்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிற அந்த ஒரு மாற்றம் தெரியலையே. பாருங்க, ஆசாபை பாருங்க. அவன் தேவனை அவ்வளவு தூரம் தேடுகிறான், தேவனோடு நெருங்குகிறான், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தை வரைக்கும் தேவனை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்போ ஒன்றே ஒன்று சொல்றான், உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஏன்? கொஞ்ச காலத்தில் உடைய கோபம் பற்றியது. துன்மார்க்கருக்கு ஒரு சரிவு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனை மறந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தலாம் என்று நினைக்க முடியாது. ஏண்டா இப்படி வாழ்ந்தோன்னு அழுகிற அளவுக்கு வாழ்க்கை மாறிவிடும். ஆனால் தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை அனுதினமும் எப்படியோ எனது அன்றாட படி மட்டுமே கொடுக்குற மாதிரி அப்படியே கூட வாழ்க்கை போனாலும் அது முடிவில் நிரந்தர சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும். இந்த உலகத்தில் ஒரு பருக்க சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாமல் வாழ்ந்தவன் லாசரு. ஒரு ஐஸ்வர்யான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யான் செல்வ செழிப்பாக சாப்பிட்டு வாழ்கிறான். ஒரு பருக்க சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாமல் கடைசி வரைக்கும் லாசரு வாழ்ந்தாலும் அவன் மரித்த உடனே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் குறைவின்றி கொடுக்கப்பட்டது. இதே ஐஸ்வர்யவான் தன்னுடைய துன்மார்க்கத்தில் ஜீவித்தது மித்தமாய் அவன் நரகத்திலே கடந்தான். வேகாத அக்கினி மத்தியிலே எனக்கு தாகமாக இருக்குது, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று ஏங்கினான். இது தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ தெரியணும். அப்போ அந்த வறுமையின் வாழ்க்கையில், அந்த வெறுமையின் வாழ்க்கையில் ஒரு பருக்கை கூட நிம்மதியாக கிடைக்காத சூழ்நிலையும் லாசரு சந்தோஷமாக இருந்தார். ஏன்? அவர் தேவனை அண்டிக் கொண்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை அண்டிக் கொண்டிருக்கீங்க நீங்கள் பாருங்க. அந்த லாசருக்கு அன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படிங்க தேவ பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்து முகத்தில் ஒரு பிரகாசம் வருது? தேவன் யார் என்று தெரியும், தேவன் அவர்களுக்கென்று எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியும். அதனால தான் அவர்கள் இறங்கி இப்படியாக ஒரு பரலோகம் இருக்கிறது என்பதை உலகத்துக்கு தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஜெபம் பண்ண வந்துட்டும் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்தால் என்னத்தை பண்ணுறது? ஒரு உற்சாகம் மட்டும் இருந்து புண்ணியம் என்ன? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகவே இல்லை. வாழ்க்கையில் தாவீது வாழ்க்கையில் அதெல்லாம் வேதனையாக இருக்கும். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அவனுக்கு இல்லையா. என்றைக்காவது ஒரு நாள் சவுலின் கையினால் சாவேன் என்று சொல்லி நமக்கு மரணம்தான் என்று அவன் திட்டம் தீட்டி வாழ்ந்தாலும் தேவனை அண்டிக் கொண்டு இருந்தான். தேவனை அண்டிக் கொண்டே இருந்தான். அவன் வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாய் மாறினது. அல்லேலூயா. தேவனுடைய கோபம் தேவ கட்டளைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கிட்ட இருக்குங்க. தேவனுடைய திட்டம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கிட்டையும் இருக்குங்க. தேவனை அண்டிக் கொண்டு இருக்கிறோன்னா, அண்டிக் கொண்டு இருப்பதுன்னா என்னது? சும்மா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரனே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அண்டிக் கொண்டு இருந்தேன்னு அர்த்தமா? இதை இப்படி வாழணும். பரிசுத்த வேதாகம் இப்படி எழுதி கொடுத்துருக்கு.
இதன்படி நம்ம வாழணும். இந்த காரியத்தில் நம்ம வெட்கப்படக்கூடாது. இந்த காரியத்தில் நம்ம இப்படி நிற்கணும், இப்படியாக நம்ம குடும்பத்தை நடத்தணும், இப்படித்தான் நம்முடைய வேலை ஸ்தலங்களை இருக்கணும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத அறிந்து கொண்டு நடப்பது தான் தேவனை அண்டிக் கொண்டீர்கள் என்று அர்த்தங்க. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு வைராக்கியமெல்லாம் தேவ பிள்ளைகிட்ட இருக்குது. ஆனால் தேவன் அவர்களோடு இருக்கும்படியான வைராக்கியம் இல்லை. இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்பதை அந்த ஜனமும் அறியட்டும் என்று எலிசா இருந்தது போல இன்று தேவ பிள்ளைகள் இருப்பதில்லை. ஏனோ தானோன்னு அப்படியே வர்றது போவது, வசனத்தை மட்டும் பிரம்மாண்டமாக வச்சுக்கிறது. அந்த வசனம் வீட்டில் வேலை செய்தா? கள்ளங்கபடவர்களாய் தேவனையே அண்டி கொண்டு இருக்கணுங்க. தேவனை விட்டு விலகக்கூடாது, தேவனை விட்டு பிரியவே கூடாது. தேவனை அண்டி கொண்டிருப்பது என்றால் நீங்கள் வாசிக்கிற வசனங்களின்படி, நீங்கள் கேட்கிற தேவனுடைய வார்த்தையின்படி கடைபிடித்து வாழ உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அண்டிக் கொண்டீர்கள் என்று அர்த்தம். சும்மா சும்மா நான் வருகிறேன், சும்மா சும்மா நான் ஜெபிக்கிறேன், எந்த ஜெப கூட்டத்துக்கு வந்துடுவேன், என்ன புண்ணியம்? இன்னைக்கு எத்தனை மாமியார் மருமக சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஜெபத்தை அட்டன் பண்ணுறவங்க தான். மாமியாரும் மருமகளும் ஒன்று போல போய் ஜெப கூட்டத்தில் உட்காந்து தேவனை ஆராதிக்கிறவங்க தான். ஏன் அங்கே சண்டை ஓடுது? கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதில்லை, தேவனை அண்டிக் கொண்டு இருக்கல. ஆனால் அண்டிக் கொண்ட மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் எவ்வளவு தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். தாயும் பிள்ளையுமா சபைக்கு வர்றாங்க, தாய் பேச்ச பிள்ளை கேட்பதே இல்லை, பிள்ளை இஷ்டத்துக்கு தான் நடக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தேவனையே அண்டிக் கொண்டு இருக்கிறோம். ஐயா, நீ 1000 சோத்திரம் செலுத்து, 1000 தடவை சர்ச்சைக்கு வா, என்னனாலும் பண்ணு, ஆண்டவர் அதில் பிரியமாக இல்லை. நீ வர்றதும் சோத்திரம் செலுத்ததும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியதுக்கு தான். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, அவங்க மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. அப்படி அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே பாக்கியவான்கள். ஆகவே நீங்கள் பாக்கியம் பெறும்படியான பாக்கியத்திலே தேவனையே அண்டிக் கொண்டிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நான் ஜெபிப்போம்.